ஏம்மா இன்னும் 2 நாள் இருக்கலாம்லம்மா. பூரணி, ஆல்ரெடி 3 நாள் ஆயிட்டுமா. உங்க அப்பா ஹோட்டல்ல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு சொல்றாவ. எத்தனை நாளைக்கு சாப்பிட சொல்றது சொல்லு. வேணும்னா நீ மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்து அங்க ஒரு 3 நாள் தங்கிட்டு போ. வேண்டாம் வேண்டாம், இந்த மாதிரி நேரத்துல எதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு. பூரணி, அம்மா போயிட்டு வரட்டோமா? எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்னு சொல்லு. உங்க அப்பாவையும் பார்க்கணும்ல. அதுக்கு இல்லத்த, மனசுக்கே ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னே தெரியல. ஒன்றும் இல்லைம்மா, எல்லாம் சரியாயிரும். சம்மந்தி, நீங்கள் போயிட்டு வாங்க. நல்லபடியாக பார்த்துக்கிடுங்க சம்மந்தி. உங்களை நம்பி தான் விட்டுட்டு போகிறேன். என்னன்னே தெரில, கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரியே இருக்கா. எதுவும் வாயை திறந்து சொல்ல மாட்டுக்கா. சொன்னாதானே சம்மந்தி நமக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், நானும் பல தடவை கேட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் பதில் வரல. நீங்கள் பார்த்துக்கிடுங்க சம்மந்தி. சரிம்மா, நான் பார்த்துக்கிடுறேன். அப்போ நான் கிளம்புறேன் சம்மந்தி. என்ன வரும்போது ஒரு தூக்கு வலியோட வந்தியே, இப்போ ஒரு பை நிறைய போதே. சும்மா இரு பார்வதி, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு தெரியாம. அது வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் என் மவளோட பட்டு போடுவாதான். ரொம்ப நாளாக கெட்டாம பீரோக்குள்ள வச்ச உடனே பட்டெல்லாம் சுருங்கிட்டு அதை தேய்ச்சி எடுத்துட்டு வரலாமேன்னு போறேன். உங்களுக்கு சந்தேகமா இருந்தா வேணா திறந்து பார்த்துடுங்க. ஐயோ சமந்தி, இல்ல சமந்தி, திறந்து பார்க்கட்டும். அவளுக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு போல. ஐயோ, அவ ஒரு கிறுக்கி, எந்த நேரத்துல என்ன பேசணும்னே தெரியாது. நீங்க கிளம்புங்க சமந்தி. சரிம்மா, அம்மா போயிட்டு வரேன். ஞாயிற்றுக்கிழமை அப்பா கடை லீவ் விட்டாவுன்னா வேணா அப்பாவை கூட்டிட்டு வரேன்னு. சரிம்மா. மனசுக்குள்ள எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காதட்டி, ஃப்ரீயா விடு. மாப்பிள்ளை தான் 1 மாசம் லீவு போட்டிருக்காவில்ல, எங்கேயாவது வெளியே போயிட்டு வாங்க 2 பேரும். ஆமா, அண்ணாடு வெளியே போனா வீட்டுல சோத்துக்கு என்ன செய்ய. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா. சம்மந்தி பார்த்துக்கிடுங்க. சரிங்க சம்மந்தி. அத்தை, நான் வாசல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஏன்டி அறிவு கிட்டவள, அந்த அம்மா பையில என்ன எடுத்துட்டு போனோம் உனக்கு நட்டி. என்னக்க புரியாம பேசுற? நம்ம வீட்டுல பணம், வெள்ளி பொருள், தங்கம் பொருள்னு அவ்வளவு நடமாடுது. வரும்போது ஒத்த தூக்காளியோட வந்துச்சு, போகும்போது பை நிறைய என்னதை எடுத்துட்டு போகுது. அதானே கேட்டேன். அறிவு இருக்காட்டி, அறிவு இருக்கா? கூறு கிட்டவள. அந்த அம்மா என்ன நினைச்சிருக்கோம்? என்ன நினைச்சா நமக்கு என்னக்க? பாட்டி பைத்தியக்காரி, யார்கிட்ட என்ன பேசணும்னு உனக்கு தெரியுதா? ஏட்டி, நம்மளை விட வசதியில குறைஞ்சவங்கன்னா அவங்க அப்படிதான் இருப்பாங்கன்ட்டு எல்லாரையும் தப்பு கணக்கு போடக்கூடாது. எல்லாரும் நல்லவியே தான். அதை விட என் மருபவ தங்கம், சொக்க தங்கம். யாரையும் இனிமே இப்படி சந்தேகப்படுற வேலை வச்சுக்கிடாது. அம்மாவை வழி அனுப்பி வச்சுட்டியம்மா? ஆமாத்தே. அம்மாடி மருமவளே, எனக்கு ரொம்ப தலைவலியா இருக்கு, ஒரு காப்பி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க சின்னதே. அம்மாடி பூரணி. அத்தை, காப்பிலாம் ஒன்றும் போட வேண்டாம், ரூம்ல போய் ரெஸ்ட் எடு. இல்லத்தே, அத்தைக்கு தலைவலிக்குன்னு சொன்னாவில்ல. உனக்கு வயிறு வலிக்கலாமா? நீ போய் ரெஸ்ட் எடு, நான் போட்டு கொடுக்கேன். என்னக்கா இது? என்ன டீ? உனக்கும் எனக்கும் வராததா இவளுக்கு வந்துட போது. மாசம் மாசம் எல்லாரும் அனுபவிக்கிற வழி தானே. ஒரு காப்பி போடுறதுனால என்ன ஆயிட போகுது? உனக்கும் எனக்கும் வந்த வழிதான், நான் ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த வழி என்னன்னு தெரிஞ்சு நீ அந்த பிள்ளைய வேலை வாங்குற பத்தியா, அதை தான் சொல்கிறேன். என்னக்கா, நம்மளாம் அதை கடந்து தானே வந்திருக்கோம். ஆமாட்டி, கடந்து தான் வந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. அம்மாடி, நீ போய் ரெஸ்ட் எடுமா. இல்லத்த, காஃபி தானே, நான் போட்டு கொடுக்குறத. வேண்டாம்மா, போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்கத்த. காப்பி போட்டு தரட்டா டீ? இல்லக்கா வேண்டாம், தலைவலிக்குன்னு சொன்னால, தலைவலியெல்லாம் பறந்துட்டு நீனும் போய் ரெஸ்ட் எடு. சரி. அம்மா, மருமவளை ஒரு வேலை செய்ய விட மாட்டுக்கா. பெருசா ஊர்ல இல்லாத மருமவா. நம்மளாம் அந்த காலத்துல நம்ம மாமியார் நில்லுனா நிப்போம், உட்காருனா உட்காருவோம், எள்ளுனா என்னையா இருப்போம். இப்போ உள்ளவியே அப்படியே இருக்காவே. இப்போ உள்ளவியே மாமியார கைக்குள்ள போட்டு வச்சுட்டு அவ்வளோ ராஜ்யம் தான், ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏட்டி நெட்டூஸ், இந்த சேலவும் கலருக்கு நல்லா இருக்கு தெரியுமா? அப்படியாக்கா? அவரு தான் வாங்கி கொடுத்தாரு பார்த்துடுங்க. பரவாயில்லையே, நாள் ஆக ஆக மரியாதைலாம் வருது. பின்ன இருக்காதாக்கா, எனக்கு ஒன்றுனா பார்த்து செய்கிறாரு. நீங்கள் எப்படி 5வது மாதத்துக்கு வளகாப்பு போட வாரியன்னு தான் சொன்னேன். உடனே கடைக்கு கூட்டு போய் சேலை வாங்கி ப்ளவுஸ் உடனே தச்சு வாங்கிட்டு வந்தாச்சு தெரியுமா? ஏட்டி, அப்போ இது இப்போ புதுசாக எடுத்ததா? ஆமாக்கா. வயிற்றுல குழந்தை இருக்கச்சில புது துணிலாம் உடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே. ஆமாக்கா, எங்கள் அம்மாவும் சொன்னாவே. அந்த அளவு தண்ணியில் முக்கி தான் போட்டு காய வச்சு எடுத்துருக்கு பார்த்துடுங்க. சரி சரி. ரொம்பலாம் மேக்கப் வேண்டாக்கா, சும்மா அங்கங்கே இந்த ஃபவுண்டேஷன் மட்டும் போட்டு விடுங்க. ஏட்டி, முதல்ல சன்ஸ்க்ரீன் போட்டுக்கிடுவோம், அதுக்கப்புறம் மேலே ஃபவுண்டேஷன் போட்டு அதுக்கு மேலே ஏதாவது க்ரீம் போட்டு பான்ஸ் பவுடர் போட்டோம்னா அழகாக இருக்கும் நட்டி. அதிகமாக மேக்கப் போட்டுறாதியக்கா, அப்புறம் பாபுக்கு நான் அடையாளம் தெரியாமையே போயிட போகிறேன். ஆமாம், இருந்தாலும் இந்த ஒட்டகச்சிவிங்கி யாருக்கும் தெரியாது பத்தியா. சரி, அதெல்லாம் விடுங்க. என்ன சாப்பாடு ஆக்கியிருக்கிய? வாயெல்லாம் ஒரே நம்மன்னு வருது. ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? அட நீ வர நெட்டூஸ், எங்களுக்கும் தூக்கமே இல்லை. ஏன்க்கா? சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்ட கணக்கில் மல்லிகுட்டியே பேய் கதையை சொல்லுன்னு சொல்லிவிட்டோம். அவள் சொல்கிறா ஒரு 4-5 கதை பேய் கதையை சொல்லிவிட்டா. ஜாலியாக இருந்திருக்கே என்னக்கா? அட நீ வேறம்மா, இந்த பக்கம் திரும்பி படுத்தா ராசத்தியை பார்த்தா பேய் மாதிரி இருக்கு, அந்த பக்கம் மல்லிகுட்டியை பார்த்து படுத்தா அங்கே பார்த்தாலும் பேய் நின்ன மாதிரி இருக்கு. ராத்திரியெல்லாம் உறக்கமே இல்லைப்போ. ஏன்டா அந்த பேய் கதையை கேட்டோம்னா ஆகி போச்சு. அந்த அளவுக்கு பயமாவா இருந்து? ஆமாட்டி. சரி, அதை விடுங்க. என்ன சோறு ஆக்கியிருக்கிய? என்னது, புளி சாதம், லெமன் சாதம், தக்காளி சாதம், தயிர் சாதம், நெய் சாதம், 5 தான். நான் ஒன்றும் தெரியாம தான் கேட்கேன். 5 சாதம் ஆக்கணும் அப்படித்தானே? ஆமாட்டி. ஏன்க்கா, இந்த பிரியாணி, அப்புறம் நூடுல்ஸு, வெஜ் ரைஸு, அப்புறம் ஃப்ரைட் ரைஸு, எக் ஃப்ரைட் ரைஸு, இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்ய வேண்டியதானே?
நாங்களும் நல்லா சந்தோஷமா சாப்பிடுவோம்ல. செய்யலாம் தான், ஆனால் அந்த காலத்துல இருந்தே தயிர் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் பழகி வச்சிருக்காவ. என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. இனி 7வது மாசத்துக்கு அப்படி பண்ணுங்க. நல்லா ஆசை தான் உனக்கு. சரி டீ நேராக ஊதி சீக்கிரமாக மேக்கப் பண்ணி விடுதேன். அப்புறம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் சபையில் போய் உட்காரணும்ல. சரிக்கா. இனி சுவானியாளுக்கு 5வது மாசம் அடுத்த மாசம் பிறந்துரும்ல. ஆமா டீ, அந்த பிள்ளைக்கும் இதே மாதிரி ஒரு குறையும் இல்லாமல் சோறு பொங்கி போடணும். இக்க நானும் வரேனே. நீலாம் வரக்கூடாது டீ. ஏன்க்கா? நானும் அந்த பிள்ளை கல்யாணத்துக்கு தாய்மாமா முறைக்கு பாபு நின்னார்ல, அப்ப நானும் ஒரு விதத்துல அத்தை தானே வருவேன். நானும் வரேன். நெட்டூஸ் அதுக்குல டீ, ஒரே வாசப்படியில் 2 புள்ளதாச்சும் இருக்கக்கூடாதுன்னு பாவ. 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது. ஏன்க்கா? யானு யாரு டீ கண்டா? அந்த காலத்துல இருந்தே அப்படி சொல்லியிருக்காவோ. போச்சா? அப்ப இனி குழந்தை பிறக்கிற வரைக்கும் நாங்க 2 பேரும் பாத்துக்கிட முடியாதா? ஆமா டீ, குழந்தை பிறக்க போதுன்னு தான் உன்னை ஞாபகம் வருது. அள்ளிக்கு வலி வந்துருச்சாமா, ஹாஸ்பிட்டல் கூட்டி போயிருக்காங்களாம். அப்படியா? குழந்தை பிறந்துட்டா? அது தெரியல டீ. வீட்டுக்கு கூட்டு வந்ததுக்கப்புறம் அவன் அம்மா ஃபோன் பண்ணுறேன்னாவே இன்னும் ஃபோன் பண்ணலை. இன்னும் குழந்தை பறக்கலன்னு தான் நினைக்கேன். நெட்டம்மா. அடடா வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. உங்களுக்கு 2 மேக்கப் போடுவோம். ஐயோ வேண்டாக்கா, நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நெட்டம்மா எப்படி இருக்கான்னு பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். எப்படி இருக்கா நீங்களே சொல்லுங்க. நல்லா மகாலட்சுமி மாதிரி இருக்கா. பரவாயில்ல, சேலை நல்லா இருக்கு நெட்டம்மா. உனக்கு பாபு தம்பி, கடைசி நேரத்தில் அலைஞ்சி திரிஞ்சு எடுத்து கொடுத்துருக்கியே, நல்லா தானே இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டாளா? ஆமா 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 பாபு மனுஷா, நானும் உமர்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உமருக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? எந்த குழந்தை பிறந்தாலும் நம்ம குழந்தை தான். அதுக்கு எதுக்கு நெட்டம்மா இப்படி ஒரு கேள்வி? ஐயோ பாபு தம்பி, சிலைகளுக்கு எனக்கு பொண்ணு தான் வேணும், சிலைகளுக்கு ஆண் குழந்தை தான் வேணும்னு ஆசைப்படுவாங்களா? அந்த மாதிரி ஆசை தான். எனக்கு பொம்பளை பிள்ளை தான் வேணும். ஏன் பாபு மனுஷா, ஆம்பளை பையன் பிறந்தா வேண்டான்ட்டுவீலோ? அப்படி இல்லம்மா, நான் பிறந்ததுல இருந்தே எங்க அம்மாவை பார்த்தது இல்ல. எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தனா எங்க அம்மாவே திரும்ப வந்து பிறந்திருக்க மாதிரி நான் நினைச்சுப்பேன்ல. அதான் பொம்பளை பிள்ளை வேணும்னு கேட்குறேன். சரி ரெடி ஆயிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்னட்டி இது? பாபு தம்பி நல்லா ஜாலியான கேரக்டர்னு நினைச்சா ஒரே நிமிஷத்துல இப்படி கஷ்டப்படுத்திட்டு போயிட்டாரு. பாவக்கா, அவரும் சின்ன வயசுல இருந்து அவர் அம்மாவை பார்த்ததே இல்லல்ல. ஏட்டி நெட்டூஸ், அதான் நீ இருக்கலட்டி. தாய்க்கு பின் தாரம்னு எதுக்கு சொல்லுதாவ? தாயால கடைசி காலத்து வரைக்கும் வர முடியாது, அதுக்காக தான் தாரம். அதுவும் இல்லாம தாரம் வந்து ஒரு தாயாவும் மாற முடியும். இனிமே நீ தான் அவருக்கு ஒரு தாயாவும் ஒரு தாரமாவும் இருக்கணும். பரவாயில்லக்கா, இதுவே இப்போ நீங்க சொல்லிதான் தெரியுது. சரியா போச்சு போ. ஐயோ அம்மா வலிக்குதே மாமா, வலி தாங்க முடியல மாமா என்னால. கடவுளே மாமா, ஆபரேஷன் பண்ணி எடுக்க சொல்லிருங்க மாமா. மாமா ரொம்ப வலிக்குது மாமா. சார் என்ன சார் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? ஏதாவது சமாதானப்படுத்துங்க. அவங்க ரொம்ப பேனிக் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் குழந்தைக்கு தான் ஆபத்து. சிஸ்டர் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றாங்கல்ல, ஏதாவது? சார் இதெல்லாம் ஒரு வழியா சார்? கால்வாசி தான் வந்திருக்கு, இன்னும் 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகணும். கிட்டத்தட்ட அரை நாள் கூட ஆகலாம். இதுக்கே இப்படி அலர்னா எப்படி சார்? ஐயோ சிஸ்டர் என்னால முடியல, ரொம்ப வலிக்குது. அப்படிதாம்மா இருக்கும், கொஞ்சம் பொறுத்துக்க. குழந்தை பிறந்துட்டுன்னு வைங்க, அதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி கூட தெரியாது. சார் ஏதாவது பேசுங்க சார், அவங்களுக்கு ஏதாவது தைரியம் கொடுங்க. அல்லிமா கொஞ்சம் பொறுத்துக்கம்மா. ஐயோ மாமா, முதுகெலும்புலாம் உடைக்கிற மாதிரி இருக்கு, என்னால முடியல. அப்படிதான் சிஸ்டர் இருக்கும், நீங்க தான் கொஞ்சம் பொறுத்துக்கணும். ஆபரேஷன் பண்ணா மட்டும் வலிக்காதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இதை விட வலி அதிகமா இருக்கும். எந்திரிச்சு தனியா நிக்க கூட முடியாது. 2 ஆளு சப்போர்ட்டுக்கு வேணும் தெரியுமா? எல்லாரும் நார்மல் டெலிவரி பண்ணுங்கன்னு கெஞ்சுவாங்க, நீங்க என்னன்னா ஆபரேஷன் பண்ண சொல்றீங்க. வித்தியாசமா இருக்கீங்க. ஐயோ சிஸ்டர், என் வலி எனக்கு தானே தெரியும். அப்படிதாங்க வலிக்கும், நம்ம தான் பொறுத்துக்கிடணும். அமைதியா இருங்க. அல்லிமா இங்க பாரு, கொஞ்சம் பொறுத்துக்குமா. டாக்டர் வந்துட்டாங்கன்னா உடனே பிரசவம் பார்க்க சொல்லிடலாம். என்னால முடியல மாமா, ரொம்ப வலிக்குது, மயக்கமா வருது. இங்க பாருமா, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான், அப்புறம் நம்ம குழந்தை நம்ம கைக்கு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வலியெல்லாம் உனக்கு பெருசாவே தெரியாது. நீ வேணா பாரு, நான் வேணா அம்மா உள்ள வர சொல்லட்டா? ஐயோ வேண்டாம் மாமா, நீங்களே என் கூட இருங்க. சிஸ்டர் டாக்டர் எப்போ வருவாங்க? சார் அவங்களுக்கு இந்த ஒரு பேஷண்ட் மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல் நிறைய பேஷண்ட் இருக்காங்க. அதான் நர்ஸ் நான் இருக்கேன்ல சார். பெயின் இன்னும் வரணும் சார், இதெல்லாம் சாதாரண பெயின் தான். இதெல்லாம் கால்வாசி தான், இன்னும் முக்காவாசி பெயின் இருக்கு. சிஸ்டர் நல்லா புஷ் பண்ணுங்க. சார் நீங்களும் ஹெல்ப் பண்ணுங்க. எந்த அளவுக்கு புஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை வெளியே வரும். புஷ் பண்ணுங்க, புஷ். சிஸ்டர் குட் ஈவினிங் டாக்டர். என்னாச்சு? டெலிவரி பெயின் டாக்டர், ஆனா இன்னும் 2 சென்டிமீட்டர் ஓப்பன் ஆகல. நல்லா செக் பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சு டாக்டர். பிபி எல்லாமே நார்மல் தான் டாக்டர். அப்புறம் என்ன ட்ரை பண்ணி பாப்போமா? பேஷண்ட் ரொம்ப பேனிக் ஆகுறாங்க. இவர் தானே பேஷண்டோட ஹஸ்பண்ட்? ஆமா டாக்டர். அம்மா நல்லா புஷ் பண்ணுங்க. முடியல டாக்டர், ரொம்ப வலிக்குது. முடியலன்னா அப்ப குழந்தை உள்ளே வச்சுக்க முடியுமா? அது வெளியே வர்றதுக்கான டைம் வந்துட்டு, அதுக்கு நம்ம தான் உதவி பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு புஷ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு குழந்தை சீக்கிரமா வெளியே வந்துடும். புஷ் பண்ணுங்க, புஷ் புஷ். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? என்கரேஜ் பண்ணுங்க. சரி அல்லிமா கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. இன்னும் கொஞ்சம் தான். ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அல்லிமா அல்லிமா. சரி எழுப்புங்க சார், மயக்கம் போட விடக்கூடாது. அல்லிமா கொஞ்சம் ட்ரை பண்ணுமா. முடியல மாமா. உன்னால முடியுமா? கண்டிப்பா உன்னால முடியும். இந்த உலகத்துல பெண்களால முடியாதுன்னா எதுவுமே இல்ல. இதெல்லாம் ஒரு சின்ன வலிமா, இதெல்லாம் உன்னால ஈஸியா கடந்து போக முடியும். புஷ் பண்ணுமா. அப்படிதான். வெரி குட், வெரி குட். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம். குழந்தை வெளியே வரப்போகுது, தலை தெரியுது. வெரி குட். உங்களை மாதிரியே நல்ல கருப்பு முடி. குழந்தைக்கு இப்பவுமே நிறைய முடி இருக்கு. அப்படிதான் புஷ் பண்ணுங்க.
ஐயோ மாமா முடியல மாமா. சார் நீங்க அவங்க வயித்து மேல கையை வச்சு 2 புஷ் பண்ணுங்க. நானா? நீங்க தான் சார், நீங்க தானே குழந்தைக்கு அப்பா, அப்ப நீங்க தான் புஷ் பண்ணுங்க புஷ் பண்ணுங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான்.